இந்த வீடியோ பார்க்குற முருக பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க யாரெல்லாம் முருகர்ட்ட என்னெல்லாம் வேண்டியிருக்கீங்களோ, அத நடத்தி குடுத்துருப்பாரு கண்டிப்பா. இல்ல நடத்துற மாரி ஒரு சூழ்நிலையாவது வந்திருக்கும். அந்த சூழ்நிலை வந்தாலே அந்த வேண்டுதல போய் செஞ்சுருங்க. இத ஏன் சொல்றேன்னா, முருகன் தன் பக்தர்கள் என்ன வேண்டுனாரோ, என்ன வேண்டிக்கிட்டாங்களோ, அத பண்ணி குடுத்துருவாரு. வேண்டிட்டது நடத்துற வரைக்கும் அவர் விடமாட்டார். நான் ஒரு பேட்டியில சொன்னேன், "முருகர பார்க்கும்போது வெறும் கையோட போகாதீங்க. எதனா ஒண்ணு வாங்கிட்டு போங்கன்னா." அது உண்ம. நெறைய பேர் உணர்ந்தாங்க. "சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போகும்போது பூ வாங்கிட்டு போனேங்க சார். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு பெரிய மாலையே குடுத்து அனுப்பிச்சாங்களே இதுதான்." நம்ம இயற்கை சொல்ற ஒரு விஷயம் நம்ம ஒண்ணு குடுத்தா நம்மளுக்கு இன்னொன்னா பெருசா திரும்பி வரும். அப்போ முருகர் குழந்தையா இருக்கும்போது, நீங்க தினமும் முருகர தூக்கி தூக்கி கொண்டாடிட்டு, ஒரு 5 நாள் பார்க்க வரலாம் அந்த குழந்தை ஏங்கும்ல. இப்ப நம்ம வீட்டு நீங்க நம்ம குழந்தையே எடுத்துங்க. டெய்லி நைட்டு நீங்க தூக்கி தூக்கி விளையாண்டுட்டு 1 நாள் 2 நாள் தூக்கலாம். அந்த குழந்தை ஏன் தூக்க அந்த மாரி தான் முருகனும். மத்த தெய்வங்களுக்கும் முருகனுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதுல இது ஒண்ணு. அப்போ தன் பக்தன் வேண்டுறான், ஒண்ணு நடத்திட்டு குடுத்துட்டாரு. அந்த மாரி நான் நவம்பர் தீபாவளி அன்னைக்கு ஒரு விஷயத்த வேண்டுறேன். ஒரு சினிமா சம்மந்தமா.